சாதாரணமாக கோழி நமக்கு நல்ல பிடிச்சமான உணவு. கோழி வறுவல் வந்து யார் வீட்டுக்கு விருந்து வந்தாலும் கோழி அடித்து குழம்பு வைன்னு சொல்கிறோம். ஒரு கோழியை பொரிச்சு கொடுத்தா குழந்தைகள்லாம் கும்மாளமாக சாப்பிடுது. சாதாரணமாக கோழி பொரியல் பண்ணணும்னா ஒரு 7-8 விஷயம், ஒரு இஞ்சி பூண்டு, ஒரு சீரகம், பெருஞ்சீரகம், பெருங்காயம் போடுவாங்க. ஒரு பன்னாட்டு கோழி வறுவல் கம்பெனி கண்டிப்பாக இந்த ஊர்லெலாம் கண்டிப்பாக பிச்சுக்கிட்டு இருக்கும். எல்லா மால்லையும் முதல்ல அவன் தான் வச்சுருக்கான், நாங்கள் அழகாக வறுத்து கொடுக்குறோம் அப்படின்னு. அதில் ஒரு நகெட்ஸ் அப்படின்னு ஒரு பொருள், எல்லா பிள்ளைகளும் பேயா போய் அதை போய் சாப்பிடுது. அங்கே எங்கள் ஊரில் முன்னாடி சின்னதாக ஒரு பேக்கெட்டில் கொடுத்துட்டு இருந்தால் இப்போ பக்கெட்டில் கொடுக்குறான், குடும்பமே காலியாகங்கடா அப்படின்னு சொல்லி. சரி, என்ன அந்த நகெட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய இணையதளத்திலேயே போய் பாருங்கள். அவர்களுடைய இணையதளத்திலேயே அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு 7-8 பொருட்கள் சேர்த்து வைக்கக்கூடிய கோழி பொரியல் 104 கெமிக்கல் சேர்க்குறாங்க. அது தேவையா? அதில் அவன் சோடியம் நைட்ரேட், சோடியம் பென்சவேட், மோனோசோடியம் குளூட்டமேட், மோனோசோடியம் நைட்ரேட், இப்படி பல உப்புக்களை போட்டு தான் அதை பொறுன்னு கொண்டு வர்றதுக்கும், அதை எல்லா சுவையூட்டிகளையும் சேர்த்து செயற்கை ரசாயனத்தை எல்லாம் சேர்த்து அப்படி கொண்டு வந்து தராங்க. இது புரியாமல் நம்ம இலசுகள்லாம் போய் நிறைய கெமிக்கல் போட்டிருக்கான், அதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா தான் நமக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு ரெண்டும் உட்காந்து வறுத்து அவன் ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டு இருக்கான், இவங்க வறுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் பூரா அந்த கூட்டத்தில் போய் அங்கே போய் வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. நண்பர்களே, இப்படி நமக்கு தெரியாமல் ஒவ்வொரு நாளும் நம் உடம்பு அறியாத பல்வேறு நச்சு துணுக்குகள், விஷ துணுக்குகள் உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கு. எப்போ கேட்டாலும் அதெல்லாம் FDA அப்ரூவ்டுங்க, FSSAI அப்ரூவ்டு. உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் இவ்வளோதான் படிச்சிருக்கீங்களா? அப்படி படிக்காமல் வந்து பேசாதீங்கன்னு சொல்லி எங்கிட்ட சண்டை போடுவாங்க. ஒவ்வொரு உப்பு வந்து ஒரு தனித்தனியாக FSSAI அப்ரூவ்டு தான், FDA அப்ரூவ்டு தான். எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா, ஒன்றா சேர்ந்து நம்ம ஊர் கோழியோடு சேர்ந்து பொரியும் போது அது எல்லாம் சேர்ந்து உடலுக்கு நல்லது கொடுக்குமா நச்சு கொடுக்குமான்னு ஒரு ஆய்வு கூட நடக்கலை. தனித்தனியாக ஒவ்வொன்றும் நல்ல விஷயமாக இருக்கலாம், இல்லை தனித்தனியாக குறைந்த அளவில் பாதுகாப்பானதாக கூட இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் ஒன்றாக சேரும்போது எந்த விதமான குப்பையாக நச்சாக மாறும்னு ஒரு ஆய்வும் கிடையாது. FDA அப்ரூவ்டு, FSSAI அப்ரூவ்டு. நம்ம உடம்பு அப்ரூவ்டா? இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி தெரியாமல் பல்வேறு விஷத்துணுக்குகள் உள்ள வருது. நம்ம இளைஞர்கள்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி கோக்கு, பெப்சி எல்லாம் வேண்டாம்னு ரொம்ப குறைச்சாங்க, தேவையில்லை பூச்சிக்கொல்லி துணுக்குகள்னு. உடனே அந்த கம்பெனிக்காரன் முழிச்சிட்டு பழச்சாறுகளை கொண்டு வந்துட்டான். எல்லாம் ட்ரெட்டா பேக்கில் பழச்சாறு போட்டு நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு போட்டுட்டு, உன் காதலிக்கு வருடம் முழுக்க மாம்பழம் வேண்டுமா? 3 மாம்பழத்தை இப்படி காமிச்சு, இதுதான் இந்த மாம்பழப்பா சாறில் இருக்குது, வேணும்னா இந்த பாட்டிலில் உள்ள பழத்தை வாங்கி கொடுன்னு அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மாம்பழத்தில் இருக்கிறத விட 6 மடங்கு உப்பு அதில் இருக்கும். ஒரு பழச்சாறில் 6 மடங்கு உப்பு இருக்கும், 4 மடங்கு சர்க்கரை இருக்கும். இந்த 4 மடங்கு சர்க்கரையும் 6 மடங்கு உப்பையும் போட்டு தான் அந்த பழச்சாறுகள் குப்பியில் விற்கப்படுது. அதில் ஒன்றும் ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்க்க வேண்டாம், இது ஒன்றே காலி பண்ணிடும். இப்படி தேவையில்லாத உப்பும் சர்க்கரையும் எத்தனை பொருட்கள் இருக்குது நமக்கு தெரியாது. நாம் கொஞ்சம் இப்போ விழிப்படைஞ்சு சுகர்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், சர்க்கரையை பற்றி பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி சர்க்கரை மேல் கொஞ்சம் ஒரு பயம் வந்திருக்கு. ஆனால் உப்பை பற்றி யாருக்குமே தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வெறும் போடக்கூடிய உப்பு மட்டும்தான் உப்புன்னு சொல்லி. எல்லா ரெடி டு ஈட் தயார் நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை உணவுகள்லையும் தேவையில்லாமல் பல உப்புக்கள் கொட்டி கிடக்குது. கெட்டு போகாமல் இருக்க அந்த பொருள் அதனுடைய சுவையை கூட்டி கொடுப்பதற்காக பல நாட்கள் இருந்தாலும் அதனுடைய வடிவம் மாறாமல் இருக்க, இப்படி ஒவ்வொரு காரணத்துக்காக சேர்க்கப்படக்கூடிய உப்புக்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் சிறுநீரகத்தையும் நம்மளுடைய பல்வேறு உறுப்புகளையும் பாதிப்பது வந்து பல ஆய்வுகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தெரியாம ரெடி டு புளியோதரை, ரெடி மிக்ஸ் சாம்பார், ரெடி ரசப்பொடி எல்லாம் ரெடியாக வந்து நாம ஒரு விஷயத்துக்கு மேலே போக ரெடி ஆகிட்டே இருப்போம். இதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய மரபு எத்தனையோ நல்ல உணவுகளை கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு தமிழர்களுடைய மரபு தெரியாதனால தான் நம்ம பல்வேறு இடங்களில் தலைகுனிந்து நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த தமிழ் கலாச்சாரமும் இந்த தமிழ் பண்பாடும் இந்த தமிழர்களுடைய வரலாறையும் ஒவ்வொரு தமிழனும் உற்று பார்க்கணும். வெறும் நம்ம இலக்கியங்களை படித்து விட்டு சிலாகித்து விட்டு மொழியை ரசித்து விட்டு மட்டும் போனால் பத்தாது, அது வேணும். அந்த மொழி ரசனையும் இலக்கிய ரசனையும் தான் அடித்தளமான விஷயம். ஆனால் அதை தாண்டி ஒரு வாழ்வியல் இருந்தது. ஆனந்த விகடனில் கடந்த ஒரு 13 வாரமாக ஒரு கட்டுரை வந்து கொண்டிருந்தது. உங்களை எத்தனை பேர் படித்தீங்கன்னு தெரியல. வைகை நதி நாகரிகம் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு பக்கத்தில் கீழடிங்கிற ஒரு இடத்தை தோண்டி
அந்த கீழடிங்கிற இடத்துல எவ்வளவு விஷயங்களை அவர்கள் எடுத்து எடுத்து அந்த கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த மதுரைக்கு பக்கத்தில் அதில் ஒரு 50-60 கிலோமீட்டர் கீழே தோண்டினா ரோம நகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மணிகள் அங்கே கிடைச்சது. ரோம நகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முத்துக்களில் செதுக்கப்பட்ட பல்வேறு அணிகலன்கள் கிடைச்சது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில் இதுவரைக்கு தோண்டி எடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் 70,000 கிட்டத்தட்ட 70,000 இருக்கும். இந்த 70,000 கல்வெட்டுக்கள்ல 40,000 கல்வெட்டுக்கள் தமிழ் கல்வெட்டுகள். யோசிச்சு பாருங்க. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த தமிழினம் எவ்வளவு ஒரு மேம்பட்ட ஒரு இனமாக நாம இருந்திருக்கிறோம். சரி, கல்வெட்டுக்களை விட்டுருங்க. ஆதிச்சநல்லூர் பக்கத்தில், திருச்செந்தூர் பக்கத்தில் ஆதிச்சநல்லூர்ல நிறைய அகழ்வாராய்ச்சியில சின்ன சின்ன பொருட்களை எடுத்தாங்க. ஒரு வேளாண் பொருட்கள் நிறைய, சின்ன கலசங்கள், சின்ன சட்டி, சின்ன உளி, இது மாதிரி அத்தனை சிறு சிறு பொருட்கள்லையும் பல்வேறு தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு என்ன தெரிய வருதுன்னா, கல்வெட்டுக்கள்ல இருந்தா அரசனோ அரசனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய கல்வியாளனோ மந்திரியோ தான் எழுதியிருக்க முடியும் அதை. ஆனா அந்த சின்ன சின்ன வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள்ல எல்லாத்திலையும் அவ்வளவு கலன்கள் இருக்கு அப்படின்னா, அவ்வளவு சின்ன சின்ன எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு சாமானியனும் ஒவ்வொரு எளிய மக்களுக்குமே கல்வி அறிவு இருந்ததுன்னு அர்த்தம். அப்படி இருந்த மக்கள்கிட்ட எவ்வளவு உணவு கலாச்சாரம் இருந்தது. அன்னைக்கு இருந்த சங்க இலக்கியத்துல சொல்லியிருந்த எந்த உணவுகளையும் நாம இன்னைக்கு பயன்படுத்தல. சங்க இலக்கியத்துல அடிசல் பண்ணோம், கும்மாயம் பண்ணோம், பிட்டு அடையெல்லாம் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் இன்றைக்கு நம்ம பெரிய அளவில் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தலை. அந்த அடிசலும் கும்மாயமும் இன்றைக்கு வேறு வடிவத்தில் மாறிச்சு. இன்னைக்கு நம்ம பண்ற குழம்பு தான் அன்னைக்கு பண்ணியிருந்த அடிசல், இன்னைக்கு பண்ணக்கூடிய பருப்பு சோறு தான் அன்னைக்கு சாப்பிட்ட கும்மாயம். ஒவ்வொரு காலம் தொட்டு அந்த உணவுகள் மாறி மாறி வந்துச்சு. அன்றைக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற மிளகா கிடையாது. மிளகா இல்லாம அன்னைக்கு முழுக்க நம்ம பயன்படுத்துறது மிளகு மட்டும்தான். காரம் என்றால் மிளகு. காய்கறி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, காய்களை மிளகோடு துவட்டி கொடுக்கறதுக்கு தான் காய்கறி. கறின்னா மிளகுன்னு அர்த்தம். காயையும் மிளகையும் சேர்த்து கொடுத்தாங்க. புலால் உணவை ஊன் சோறு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஊனையும் சாப்பிட்டுருக்கோம். ஊன் சோறு அப்படின்னு சொல்லி அதை தான் சாப்பிட்டோம். முகலாய பேரரசுகள் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் நிறைய மணமூட்டிகளை பயன்படுத்தினாங்க. அதனால பிரியாணிங்கிற வடிவம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் ஊன் சோறு. அந்த சங்க இலக்கிய காலத்திலிருந்து அத்தனை பேரும் சாப்பிட்ட உணவு தான். ஆனா இன்றைக்கு நம்ம அந்த மிளகாயிலிருந்து மிளகுலேருந்து மிளகாய்க்கு மாறணும். எதையெல்லாம் இழந்தோன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மிளகு வெறும் காரம் மட்டும் தராது. மிளகை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அந்த மிளகுல இருக்கக்கூடிய பைப்பரின்ங்கிற 2 சத்து ஒவ்வாமை நோய்க்கு முதல் மருந்து. இரைப்பு நோயோ, ஒவ்வாமை நோயோ, தும்மலோ, மூக்கடைப்போ, சைனசைட்டிஸோ, ஆஸ்துமாவோ தினம் மிளகு மட்டும் இருந்தால் போதும். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் அருந்தலாம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை முறிக்கக்கூடிய தன்மை மிளகுக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, பொங்கல்ல மிளகு போட்டுதாலும் அதை எடுத்து பொறுக்கி வச்சுட்டு அது வேண்டாம். முன்னாடி சின்ன பிள்ளைகள் தான் பண்ணிச்சு. அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு பெரியவரே எடுத்து பொறுக்கி வைக்கார். வேணாம், மிளகெல்லாம் தான் உள்ள சத்து வந்துருச்சே. அப்புறம் சின்ன பிள்ளைகிட்ட ஒரு பிள்ளைகிட்ட கேட்குறேன், அது கருப்பா இருக்குல்ல. மிகப்பெரிய அவமானம் நண்பர்களே. கருப்பை அழுக்கு என்று மிக மிக ஒரு கொடிய நச்சை நம் சமூகத்தில் விதைச்சிருக்காங்க. நம்ம குழந்தைகள்கிட்ட இன்னைக்கும் விளம்பரங்கள்ல காட்டுறான், பூச்சி அதான் இருக்கு, பூரா வேர்ம்ஸ், பூரா அழுக்கு. உடனே அந்த புள்ள கருப்பா இருந்தாலும் அழுக்குன்னு சொல்லி கருவேப்பிலையை தொடுறதில்லை, மிளகை தொடுறதில்லை. எது வெள்ளையாக இருக்கிறதோ அதுதான் விஷம்.